ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. எஸ்எஸ்சியிலிருந்து புதுசாக ஒரு டெண்டார் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டெண்டார் நோட்டீஸை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி டவுட் கேட்டாங்க அப்படின்னா, சார் புதுசாக வந்து எஸ்எஸ்சி வந்து நியூ வெண்டாருக்காக ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இனிமேல் எடிக்விட்டி கிடையாதா? அப்போ எடிக்விட்டி இல்லாததுனால இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து நம்ம ஈஸியான கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாமா? இந்த மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இனிமேல் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டெண்டர்ல என்ன கேட்டிருக்காங்க, எதுக்காக இந்த டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கிற டீட்டெயில் தெளிவாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 189 பேஜ் இருக்கு. இந்த 189 பேஜில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் டெக்னாலஜி அண்ட் ஆபரேஷன் பார்ட்னர் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் அண்ட் கேண்டிடேட் சர்வீஸ். இந்த வார்த்தையிலே நமக்கு தெளிவா இருக்கு. ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்காக புதுசா அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரை எடுத்துக்கிறதுக்காக இந்த டெண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த டெண்டர்ல இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத எதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெண்டர் போட்டதுக்கான அப்ஜெக்டிவ் என்னங்கிறத கிளியரா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 11ல இருக்கு அப்ஜெக்டிவ். நேரா பேஜ் நம்பர் 11க்கு போயிடலாம். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்க, த என்டையர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வில் பி டிவைடட் இன்டு 3 ஃபேசஸ். மொத்தம் ஒரு 3 ஃபேசஸில் பிரிக்கணுமா. ஃபேஸ் 1ல என்ன நடக்கும்னா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன் திஸ் ஃபேஸ் த பிடர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அண்டர்டேக் த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த current vendor on both web application and mobile application, handling of examination activities and any additional activities which bidder may need for successfully executing the scope described in the RFP. அதாவது என்னன்னா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நடக்குமா. இதான் ஃபேஸ் 1. 3 மாசத்துல நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் என்னது, இப்போ கரண்டா எந்த வெண்டார் வந்து இந்த விஷயங்களை, இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து அந்த மொத்த டீட்டெயிலையும் நம்ம இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், புது வெண்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ புது வெண்டார் என்ன செலக்ட் ஆகல, இப்போதான் டெண்டார் கொடுத்துருக்காங்க. புது வெண்டார் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு பழைய வெண்டார்ல இருந்து அவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, இந்த புது வெண்டார் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் 3 மாசம் எடுத்துப்பாங்களாம். அடுத்த பாருங்க, அடுத்த ஓஎன்டம் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏஎஸ் அண்ட் ஐஎஸ் mobile and ASIS web technology stack and upgradation of web mobile help desk and development of new module and handling of examination activities. அடுத்த 9 மாசம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இப்போ நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த புது வெண்டார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இப்போ எஸ்எஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த வெப் அப்ளிகேஷனு, அந்த வெப்சைட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு சில அப்கிரேடேஷன் கொண்டு வந்து புது டெக்னாலஜிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது இது எல்லாமே 9 மந்த் நடக்க போகுது. அடுத்த ஃபேஸ் 3 பாருங்க. ஃபேஸ் 3 வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஓஎன்எம் ஆஃப் த டிஓபிஇ வெப் 2B mobile technology stack and other technology components described in RFP. அடுத்த 36 மாசத்துக்கு இந்த நியூ வெண்டார் தான் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே அடுத்த 3 வருஷத்துக்கு ஆக்சுவலா பாருங்க, இந்த 2 ஃபேஸுக்கே 1 வருஷம் ஆயிடுது. 3 மாசம் இங்க ஒரு 9 மாசம், கிட்டத்தட்ட 12 மாசம். 1 வருஷம் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2கே ஆயிடுது. அடுத்த ஃபேஸ் 3க்கு மட்டும் ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆக மொத்தம் 4 வருஷம் இனி வரக்கூடிய நியூ வெண்டார் தான் இருப்பாங்க. கிளியரா புரியுதா? ஸோ அப்போ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த புது வெண்டார் கொண்டு வரதுக்கான ரீசன் வந்து எஸ்எஸ்சியோட மொபைல் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கறதுக்கு, மொபைல் அப்ளிகேஷன் வெப்சைட்டை வந்து டெக்னாலஜி வைஸா ஒரு அப்கிரேட் பண்றதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. கிளியரா புரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்க, இதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. வெப் அப்ளிகேஷன் டெக்னாலஜி அப்கிரேட், மொபைல் அப்ளிகேஷன் டெக்னாலஜி அப்கிரேட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, நியூ மாடியூல்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? புதுசா என்னென்ன மாடியூல் கொண்டு வரலாம், அதே மாதிரி ரிசல்ட் ERP ரிசல்ட் வந்து புதுசா போடுறதுல என்னென்ன விஷயங்கள், புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர் டெலிஃபோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஆட்டோமேட்டட் டயலர் அண்ட் IVR. அதாவது இப்போ நம்ம கஸ்டமர் கேர் மொபைல் எல்லாம் கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது IVR அதுவே நமக்கு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க, நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில் கேட்கறதுக்காக நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி IVR சப்போர்ட் கொண்டு வராங்க. அடுத்தது ஜென்ரேட்டிவ் AI பேஸ்ட் கேண்டிடேட் கான்வர்சேஷனல் சாட்பாட். அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க AI கூட ஒரு இப்போ நிறைய
நிறைய அப்ளிகேஷன்ல வந்து ஏஐ சாட் பாட் இருக்கும். இந்த ஏஐ சாட் பாட்டை வந்து நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னா அந்த ஏஐ நமக்கு ஆன்சர் பண்ணும். நம்ம வந்து அது கூட டெக்ஸ்ட் பண்ணலாம். நமக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட இந்த ஏஐ சாட் பாட்ல கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதுல கொண்டு வர போறாங்க. அடுத்து பாருங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா மொத்தமா எஸ்எஸ்சி கிட்ட இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவே அனலைஸ் பண்ணி அதாவது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும். இப்போ ஆல்ரெடி இருக்கிறது வந்து பழைய டெக்னாலஜியா இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் நமக்கு நிறைய டைம் எடுக்குது. இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அடுத்த ஹேண்ட்லிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட்லிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் நடத்துறது. ஓகே. அடுத்த ஹேண்ட்லிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பெர் எக்ஸாம். அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அப்கிரேட் ஆஃப் ஹெல்ப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் சொன்னல ஹெல்ப்லைன், ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்லைனுக்கான மேன் பவர். நம்ம இந்த மாதிரி கால் பண்ணி டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் டெவலப்மெண்ட் இது தவிர வேற ஏதாவது அடிஷனல் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக தான் இந்த டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க கொஸ்டின் பேப்பர் கிரியேஷன், கொஸ்டின் பேங்க் கிரியேஷன், கண்டென்ட் கிரியேஷன் அதுக்காக இந்த டெண்டர் ரிலீஸ் பண்ணலை. நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் தெளிவா ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா 2024 வருஷம் இதே மாதிரி ஒரு டெண்டர் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டெண்டர் நோட்டீஸ்ல இங்க பாருங்க கிளியரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாஃப்ட்வேர் ஃபார் ஹேண்ட்லிங் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் பேப்பர் கிரியேஷன் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இந்த இந்த பாயிண்ட்டை மட்டும் தெளிவா பாருங்க. சாஃப்ட்வேர் ஃபார் ஹேண்ட்லிங் இந்த சி. ஓகேவா? 1.5ல சி பாருங்க. சாஃப்ட்வேர் ஃபார் ஹேண்ட்லிங் கொஸ்டின் பேப்பர் கிரியேஷன். ஆக்சுவலா இதுக்கு வந்து என்ன இவங்க சொல்லியிருக்காங்கன்னா தீஸ் ஆக்டிவிட்டீஸ் வில் பி ஹேண்டில்டு த்ரூ செப்பரேட் டெடிகேட்டட் சாஃப்ட்வேர் விச் இஸ் இன் த ஸ்கோப் ஆஃப் அனதர் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ இந்த கொஸ்டின் பேங்க் கிரியேஷன், கொஸ்டின் பேப்பர் கிரியேஷன் இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா அது தனி இன்னொரு வெண்டார் கிட்ட இருக்கு. அந்த வெண்டார்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல யாரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்களோ அதே வெண்டார் தான் இப்போ என்ன பண்ண போறாங்க, கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ண போறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றதுல இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே இல்லை. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ எடிக்விட்டி போயிடுச்சு, எடிக்விட்டி பேட்டர்ன் போயிடுச்சு, இதனால இனிமே ஈஸியா வந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 2025ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததோ அதே வெண்டார் தான் இனிமேலும் கொஸ்டின் எடுப்பாங்க. கொஸ்டின் எடுக்கிறதுல எந்த வெண்டார் சேஞ்சும் கிடையாது. ஒன்லி இந்த இடத்துல எதுக்காக வெண்டார் சேஞ்ச் பண்றாங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அப்கிரேடேஷனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வெண்டார் சேஞ்ச் நடக்குது. இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேல் எடிக்விட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அது வந்து இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்எஸ்சி வந்து அவங்களோட இந்த எக்ஸாம் ப்ராசஸை வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடப் பண்றதுக்கு, இன்னும் கூட இந்த மைன்யூட்டா பண்றதுக்கு, அதாவது என்னன்னா இதுல வந்து என்ன கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னா புதுசா வந்து அந்த நார்மலைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். அந்த ரிசல்ட் அந்த மார்க் கால்குலேஷன் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா ஆட்டோமேட் பண்றதுக்கு வந்து புது புது டெக்னாலஜிஸை இந்த நியூ வெண்டார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா எந்த ஒரு விதத்திலையுமே கொஸ்டின் பேப்பர் கிரியேஷனுக்காக இந்த வெண்டார் கிடையாது. ஓகேவா? அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. ஜஸ்ட் எக்ஸாம் கண்டக்டிங் ப்ராசஸ்க்காக அதோட டெக்னாலஜி நமக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த டெண்டர் நோட்டீஸ் வந்திருக்கும். உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே. இதுதான் இந்த எஸ்எஸ்சி நோட்டீஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தவிர மற்ற நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வெண்டாருக்கு தானே தவிர நமக்கு கிடையாது. ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்டார் சேஞ்ச் எதுக்காகங்கிறத தெளிவா பார்த்தாச்சு. அதனால உங்களோட ப்ரிப்பரேஷன்ல நீங்க கரெக்டா இருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்ஸ்னால தேவையில்லாம நீங்க வந்து இதாகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு முன்னாடி எடிக்விட்டி பேட்டர்னுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே பேட்டர்ன்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அதே மாதிரி தான் கொஸ்டின் இந்த முறையும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? ஓகே. ஸோ கிளியரா தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.